எல்லோருக்கும் வணக்கம். இன்று என் வாழ்க்கையில் கொஞ்சம் மனது சங்கடத்தை சந்தித்த ஒரு நாள். ஏனெனில் நேற்றைய தினம் என்னை ஞானாக்கி மாற்றிய திரு பத்மஸ்ரீ கிருஷ்ணகுமார்ஜி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். என் வாழ்க்கையில் தகப்பனாருக்கு சமமாக பாவித்தவர்கள் அநேகம் பேர். அன்னதாதா, பயத்ராதா, வித்யாதாதா மே பிதா என்று அன்னமிட்டவர்கள், பயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றினவர்கள், நமக்கு அறிவூட்டினவர்கள் என்று அநேக விதமான பித்ரு சமமான, அப்பாவுக்கு சமமான ஜனங்கள் உண்டு. என் வாழ்க்கையில் என் மேல் படிப்பிற்காக உதவினர்கள் என் அப்பாவின் போஸாக இருக்கக்கூடியதான சங்கீத சாம்ராட் பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி சதாசிவம் அவர்களின் பேராதரவாலேயே சாதாரணமான நிலையில் இருந்த, மந்தமான நிலையில் இருந்த நான் ഒരു സംസ്കൃത ജ്യോതിட மாந்திரிக வித்தகராக மாறினேன் என்று சொன்னால் அது மிகையில்லை. ஏனெனில் அவர்களின் ஆதரவாலேயே நான் என் மேல் படிப்பை MA சம்ஸ்கிருதத்தை மட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் பண்ணினேன். அதன் பிறகு சென்னையின் தகப்பனாராக இருக்கின்றதான திரு M கோபாலகிருஷ்ணன், இந்தியன் வங்கி அவர்களின் சிறு ஆதரவால் இந்தியன் வங்கியில் ஹவுசிங் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்காக வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அப்படி இருந்து கொண்டே என் மேல் படிப்பை படித்தேன். PhD முடித்த பிறகு இந்த பத்மஸ்ரீ கிருஷ்ணகுமார்ஜியை பார்க்க முடிந்தது. அவர் கிருஷ்ணகுமார்ஜி இல்லை, சாட்சாத் கிருஷ்ணர், தன்வந்தரி மூர்த்தி. ஏனெனில் யாரு போனாலும் அவர்களுக்கெல்லாம் பேராதரவை கொடுக்கின்றனர். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் பிராமணராக இருக்கிறீர்கள், வேத அத்தியனம் பண்ணியிருக்கிறீர்கள், ஜோதிட அத்தியனம் பண்ணியிருக்கள், சம்ஸ்கிருதம் படித்திருக்கள், ஏன் இந்த வங்கி வேலை செய்ய வேண்டும்? அதை படித்து நன்கு கணக்கெல்லாம் போட தெரிந்தவர்கள் செய்யட்டுமே, நீங்கள் உங்கள் வழிக்கு வாங்களே. உங்கள் பிறவி என்பது உலகத்திற்காக என்ற எனக்கு எடுத்துக்காட்டி
என் வேலையை விட செய்து எனக்கு என்றே அவரின் நிறுவனத்தில் ஒரு தனி போஸ்ட், டைரக்டர் ஆஃப் எத்னோபதி அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று ஒரு தகுதியை உருவாக்கி அந்த போஸ்டில் என்ன அமர செய்தார். அதன் பிறகு அவருடன் நட்பு ஏற்பட்டது. அதன் மூலமாக அவரின் கோயம்புத்தூரில் உள்ள ஆயுர்வேத கல்லூரியில் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வாத்தியராக அமைந்தேன். அந்த நட்பிலேயே யாராரு தன்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிறவி எடுத்தவர்கள் பலர். அதன் பட்டிகையில் சொல்லப்போனால் அநேக பேர் இருந்தார் என்றாலும் என் வாழ்க்கை பட்டிகையில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் ராதாகிருஷ்ணன், ராமநாதன், சுப்பிரமணியன் என்று 3 பேர் எனக்கு தங்குமிடம் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுத்து நீ மேல்படுத்திக்கொள் என்று என்னை ஊக்கமளித்து மும்மூர்த்தியாக எனக்கு PhD பட்டத்தை வாங்கி தருவதற்கு காரணபூதராக இருந்தார்கள். அதன் பிறகு PhD முடிந்த பிறகு இவர் பேராதரவு அளித்தார் மட்டுமில்லை, விகடன் பிரசுரத்தில் என்னை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரியக்கொண்டதான அர்த்தமுள்ள ஹோமங்கள் என்றதான புத்தகத்தை எழுதினேன் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கே இருந்து கொண்டே இருப்பதும் போதுதான் எனக்கு சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் தர்மவல்லர் பிரம்மஸ்ரீ சேதுராமன் சார் எனக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்தார். அது அப்புறம் இருந்தாலும் வேத புருஷனாகிய பிராமணர்கள் வேதப்பணியை செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை செய்தால் சிறப்படைவர்கள் என்பதை எடுத்துக்காட்டாக அயம் நிஜ பரோவேத்தி கணநாத் லகுஜேதசாம் உதார சரிதானாம் து வசுதெய்வ குடும்பகம் என்று கூறுவார்கள். தனக்கு என்று ஒன்றுமே உருவாக்காமல் இந்த வாழ்க்கையை பூராகவே மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர் திரு கிருஷ்ணகுமார். ஏனென்றால் கல்யாணம் பண்ணிக்காமலே 69 ஆண்டுகள் வாழ்ந்தார், உலக சேவை பண்ணினார். அப்படியே அந்த தன்வந்தரி பாத அரவிந்தத்தில் லயித்தார். இது போன்ற மகான்களின் வாழ்க்கை என்பதே நமக்கு வழிகாட்டுதலாக உள்ளது. இதே போன்றுதான் தற்பொழுது நம் மோதிஜி செய்து வருகிறார். ஆதித்ய யோகி மகாராஜ் செய்து வருகிறார். அதுபோன்ற நற்பணிகளை செய்பவர்கள் நல்லுள்ளத்தில் காலாகாலம் வாழ்வார்கள். அவர்களின் பாத கமலங்களில் அநேகாயிரம் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஊக்கம். நன்மை செய்தவர்களுக்கு எப்போதுமே நன்மையே உண்டாகும். அது மட்டுமில்லை, சுகிருதம் துஷ்கிருதம் செய்வா காலாந்தம் அதிகச்சதி என்று கூறுகிறார்கள். நல்ல செயல் தீய செயல், நல்ல செயலிருந்து தீய செயலை கம்மி பண்ணி மேலன் செய்து இருக்கோ அதை மட்டுமே நாம் போகும்பொழுது
கொண்டு போக முடியும். வீடு வர உறவு, வீதி வர மனைவி, காடு வர பிள்ளை, கடைசி வர யாரோ என்று கவிஞர் பாடினார். கடைசி வரை தர்மமே தலை காக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கிருஷ்ணகுமார்ஜியின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கலியுகத்தில் தன்வந்தரி மூர்த்தியாக வளர்ந்து இந்த ஆயுர்வேதத்தை இந்த உலகம் பூராக ஊக்குவிக்க வைத்தார். மோதிஜியின் நட்பு மூலமாக ஆயுர்வேதத்தை வளர்த்தார். ஆயுர்வேதத்தை மட்டும் வளர்த்தலை, நம் நாட்டு கலாச்சாரமான வேதத்தையும் வளர்த்தார். சத்குணங்களை வளர்த்தார். நன்மக்களை வளர்த்தார். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், உலகம் பூராகவே க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் வாழ்க்கையே ஒரு வரலாறாக அமைந்தது. எல்லோரும் மற்றவர்களுக்கு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானா வளரும் என்று கூறுவார்கள். எல்லோரும் அவர் வாழ்க்கையை ஒரு வழிமுறையாக எடுத்துக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவரின் இந்த இறுதி சடங்கு நடக்கின்ற நேரத்தில் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்மை உண்டாவதற்காக சாட்சாத் ஸ்ரீ தன்வந்தரி மூர்த்தியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்தகரசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ.